மேஷராசிக்கார நண்பர்களே, மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு துணிச்சல் மிகுந்த ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தான் நம்பிய நண்பர்களுக்காகவுமே வாழக்கூடிய ஒரு ராசி இந்த மேஷராசி. மேஷராசி அப்படின்னா முருகனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஷராசியில் இருக்கிறவங்கள மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிச்சிடும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து முருகனுடைய அவதாரம். எல்லார்கிட்டையும் பழகுவாங்க, எல்லார்ட்டையும் நல்லா பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிறது துரோகமும், அவங்களுடைய தன்னம்பிக்கை இழக்கிற மாதிரி மற்றவங்க வந்து இவங்களை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறது. இவங்க முன்னாடி ஒன்று பேசுகிறது, இவங்க நகர்ந்தப்புறம் இவங்கள பற்றியே வேற எங்கிட்ட பேசுகிறது. இவங்ககிட்ட நல்ல பலனெல்லாம் அனுபவிச்சுட்டு அவன் என்னடா பண்ணால் அவன் கிடக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது. ஸோ இந்த மாதிரி சில குணங்கள்னால மேஷராசிக்காரனுடைய தற்சார்பு வாழ்க்கையே ஒரு மாதிரி கேள்விக்குறியாலாம் இருந்திருக்கு. மேஷராசிக்காரரை பார்த்தா நிறைய பேர் கையெடுத்து கும்பிட்டு வணங்கின காலங்கள்லாம் இருக்குது. மேஷராசிக்கார் வந்தால் போதும், பேசினா போதும் அப்படிங்கிற காலங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த காலகட்டம் நீங்கள் துரோகத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டம். மேஷராசிக்கு ஜாதக ரீதியாக ஓரளவுக்கு பரவாயில்ல தான், அதாவது ஜோதிட ரீதியாக ஓரளவுக்கு பரவாயில்ல தான். ஆனால் இந்த மேஷராசிக்காரங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. சார் அப்படின்னா நீங்கள் சொல்கிறது போய் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிச்சு. எல்லாருக்கும் நல்லா இருக்குது அப்படின்னா எப்படி மேஷராசிக்காரர் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்கு தெரியுமா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவீங்க. இந்த ராசிக்காரங்க முதன்மையாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறது ராசி பலன். மேஷராசிக்கு ராசிப்படி ஓரளவுக்கு பரவாயில்ல தான். சின்ன சின்ன விஷயங்களை தவிர மற்ற எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்ல தான். இருந்தாலும் இந்த ராசியில் இருக்கிற ஒரு மனிதர் இருக்கார் அப்படின்னா அவருக்கான கஷ்ட காலங்கள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் மேஷராசி நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கான காலகட்டம் அதுக்கு கணக்காக இருக்கலாம். அவங்களுடைய ஜாதகப்படி எங்களுடைய தசாபுத்தி லக்கினம் அதற்கு காரணங்களாக இருக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ராசி மட்டுமே உங்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதையும் நான் ஓப்பனாக தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த ராசிக்காரர்களோட குணாதிசயம் என்ன தெரியுமா? துணிச்சல், தன்னம்பிக்கை, நேர்மை, தலைமைத்துவமாக மற்றும் வேகமாக செயல்பாடு கொண்ட நபர்களாக இவங்க வந்து கருதப்படுவாங்க. எந்த சூழ்நிலையிலையும் பின்வாங்காமல் முன்னேறி செல்லக்கூடிய ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா அது மேஷராசிக்காரர்கள் மட்டும்தான். செவ்வாய் அதிபதியின் தாக்கம் இருக்கிறதுனால செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கம் காரணமாக தைரியம், இந்த போட்டி போடுறது, மனப்பான்மை இருக்கிறது, ஒரு போட்டி போட்டால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைங்கிறதா பெரிய விஷயம். வேகம் இருக்கும், ஆற்றல் இருக்கும், அதிகமாக இருக்கும். இது எல்லாமே அதே நேரத்தில் கோபமும் இந்த அவசர முடிவுகளையும் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மேஷ ராசிக்காரர்களுடைய பலம் அப்படின்னா எதிர்ப்புகள் வந்தாலும் மீண்டும் எழும் வளமன்மை தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வருது அப்படின்னா ஒருத்தர் சுருண்டு உட்காந்துருவாங்க. ஆனால் இந்த ராசிக்காரங்க மட்டும் மீண்டும் எழுந்து அவங்களோட மன வலிமையை காட்டுவாங்க. தலைமையில் ஏற்கக்கூடிய திறன் இவங்களுக்கு அதிகம். ஒரு 4 பேர் இருக்காங்க இல்லை 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த தலைமையில் இருக்கக்கூடிய நபர் யாராக இருப்பாங்கன்னா இந்த மேஷராசிக்காரர் தான். அவங்களுக்கு அதுக்கான திறனும் இருக்குது, அதுக்கான குவாலிஃபிகேஷனும் இருக்கும். புதிய முயற்சிகளில் தைரியம் உண்டாகும், பிறருக்கு உதவக்கூடிய மனப்பான்மை உண்டாகும். இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய பலமாகவே கருதப்படும். இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பலவீனம் அப்படின்னா அவசர முடிவு எடுக்கிறது, முன்கோபமாக இருக்கிறது, அதிக நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. அதே போல் அதிக நம்பிக்கையை தேவையில்லாத இடத்துல வைக்கிறது, அதுவும் ஒரு முக்கால்வாசி கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். பொறுமையின்மை இல்லை உங்கள்கிட்ட. அதே மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய பழக்கம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. எந்த நேரத்தில் எதை இழக்கிறீங்கன்னு தெரியாது, அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. தற்போதைய மனநிலையில்படி சமீப காலமாக எதிர்பாராத காரியங்கள் தாமதமாகிறதுனால மன அழுத்தம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதே போல் இருந்தாலும் மன உறுதியை இழக்காமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே வாழ்க்கை நன்மை உண்டுங்க. ஏன் முயற்சிகளில் தாமதமாகுது அப்படின்னா எல்லா தாமதங்களும் கெட்ட பலன் அல்ல. இதை ஃபஸ்ட்டு மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில நேரங்களில் சரியான காலம் வருவதற்காக வாய்ப்புகள் காத்திருக்குது அப்படிங்கிறத ஜோதிட ரீதியான மரபெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. பொறுமை இருந்தால் இந்த காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக மேலே வரலாம். அதை மட்டும் பொறுமையை மட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வந்து கருதுங்க. இதுவரை சந்தித்த மிகப்பெரிய கஷ்டங்கள்லாம் உழைத்த அளவுக்கு பலன் கிடைக்காதது தான் உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமாக சொல்லுது. பண நெருக்கடி உங்களுக்கு இருந்திருக்கும், வேலை மாற்ற தடை இருந்திருக்கும், குடும்ப பொறுப்புகள் இருந்திருக்கும், மன உளைச்சல் போன்ற அனுபவங்கள் பலருக்கு இருந்திருக்கும். வாழ்க்கையில் அதிக சோதனைகள் வந்த காரணம் என்ன தெரியுமா? சிலருக்கு சோதனைகள் வாழ்க்கையில் வந்திருக்கு அப்படின்னா வலிமையாகவும், அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நாம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் நடக்காமல் நாமளே பார்த்துக்கலாங்கிற மாதிரி இருப்போம்ல. ஸோ சிலருக்கு சோதனைகள் வாழ்க்கையில் வலிமையாக்கும், அனுபவங்களை வந்து அது உருவாக்கி கொடுக்குற அளவுக்கு நிறையா விஷயங்கள் உருவாகும். சில சோதனைகளுக்கு அப்புறம் உருவாகக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் எங்கே போனீங்களாலும் கற்றுக்க முடியாது. அதான் அடிப்பட்டவனுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸை விட வேறு என்ன மிகப்பெரிய பாடம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பல சோதனைகளுக்கு அப்புறம் நீங்கள் அனுபவத்தை கற்றுக்குறீங்களா, அதுதான் மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனுபவங்கள் எதிர்கால வெற்றிக்கான அடித்தளமாக அமையும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பியவர்களால் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் அப்படின்னா நண்பர்கள், உறவினர்கள் அல்லது தொழில் தொடர்பான சிலர் வந்து எதிர்பார்த்தபடி நடக்காததால் மனவேதனை ஏற்பட்டிருக்கும். இனிமேல் நம்பிக்கை வைக்கக்கூடியது, இனிமேல் அவன் மேலே நம்பிக்கை வச்சா ரொம்ப ரிஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து மைண்டை டைவர்ட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முன்னாடி நடந்திருக்கும், இப்போயும் நடந்துருக்கா இல்லைன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நண்பர்களால் ஏற்பட்ட துரோகம் அப்படின்னா அனைத்து நண்பர்களுக்கும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. உங்கள் வளர்ச்சியை விரும்பாதவர்களோட கொஞ்சம் இயல்பாக இருக்கிறது ரொம்பவே வந்து ஒரு பெரிய விஷயந்தான்.
ஆனால் நீங்கள் இயல்பாக இருக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே தான், மன அமைதியாக இருக்கீங்க, அவ்வளோதான். ஆனால் தேவையில்லாமல் அவங்கள வந்து பக்கத்தில் வச்சுக்காதீங்க. ரொம்பலாம் என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் விளைவிக்காங்க. உங்களுக்கு அவனை பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, அதை மஸ்ட்டு மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. உறவினர்களால் ஏற்பட்ட மனவேதனை அப்படின்னா குடும்பத்தில் கருத்து வேறுபாடு அல்லது சொத்து, பணம் போன்ற விஷயங்களில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பொறுமையோடு கையாளுவது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியங்க. ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் பண விஷயத்தில் யாரை நம்பக்கூடாது அப்படின்னா எந்த நபரிடமும் பணம், முதலீடு அல்லது அரண்மனை அல்லது ஆவணங்கள் தொடர்பான கண்மூடித்தனமான நம்பிக்கையை தயவு செய்து வச்சிடாதீங்க. அதே போல் சரிபார்த்து முடிவெடுப்பது பாதுகாப்பான அணுகுமுறை அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கையெழுத்து போடும் முன்னாடி கவனம் வேணும். ஒப்பந்தங்கள், கடன் ஆவணங்கள், சொத்து பத்திரங்கள் போன்றவெல்லாம் முழுமையாக படித்து தேவையான நிபுணர்கள்ட்ட கூட ஆலோசனை கொடுத்து அல்லது வக்கீல், லாயர்ட்டெலாம் கொடுத்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து கையெழுத்து போடுறது ரொம்ப நல்லதுங்க. கூட்டு தொழில் எச்சரிக்கையாருங்க. கூட்டு தொழில்களை பொறுத்த வரைக்கும் கூட்டாளிகளை தேர்வு செய்யும்போது அவர்களுடைய நம்பகத்தன்மை, அனுபவம் மற்றும் பொறுப்புணர்வை கவனமாக மதிப்பிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கக்கிட்ட தொழிலில் ஷேர்ஸோ, பார்ட்னர்ஸோ அது மாதிரி செய்வது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். அதை ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. வீட்டில் இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, கோபத்தில் பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் அதுக்கான பலன் இருக்கும். பல ஆண்டுகளாக இருந்த உறவுகளையும் பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அமைதியாக கொஞ்சம் பேசுங்க. அமைதியாக பேசுகிற பழக்கத்தை பல பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கோபம் வாழ்க்கையை எப்படி பாதிக்குது அப்படின்னா கோபம் தவறான முடிவுகளை எடுக்க செய்யுங்க. குறிப்பாக தொழில், குடும்பம் மற்றும் நட்பு உறவுகளில் பொறுமையுடன் நடப்பது அதிக நன்மை தரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு மெயினான ஒரு விஷயம். ஒரு விஷயம் ஷார்ப்பாக சொல்லணும் அப்படின்னா தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் நார்மலாக வண்டியில் போய்ட்டுருக்கீங்க, ஒருத்தவங்ககிட்ட வந்து சண்டைக்கு வருவான், அது பெரிய பிரச்சனையாகவும் உங்களை மாட்டி விட்டு நீங்கள் தான் காரணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் பெரிய வண்டியில் போயிருப்பீங்க, சின்ன வண்டியில் போயிருப்பான். அந்த மாதிரி நேரத்தில் அமைதியாக பேசுங்க. எந்த நேரத்துலையும் அதீத கோபம் வேண்டாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கோபம் வாழ்க்கை எப்படி பாதிக்குது அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க பாதி பேர். அதனால் கொஞ்சம் பார்த்துருங்க. கோபம் தவறான முடிவுகளை எடுக்க செய்யும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பாக தொழில், குடும்பம் மற்றும் நட்பு உறவுகளில் பொறுமையோடு நடக்கிறது ரொம்ப நன்மை தரும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. மறைமுக எதிரிகளை எப்படி அறியலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் செயல்படுங்க. உங்கள் வெற்றியை கண்டு மகிழாதவங்க, தேவையில்லாமல் எதிர்மறை கருத்துக்களை பரப்புறவங்ககிட்ட அல்லது உங்களை தாழ்வாக காட்ட முயற்சிக்கிறவங்ககிட்ட விழிப்போடு இருக்கிறது ரொம்ப நல்லது. யாருக்கிட்ட ரகசியங்களை பகிரக்கூடாது அப்படின்னா தனிப்பட்ட திட்டங்கள், பண விஷயம் மற்றும் குடும்ப ரகசியங்கள்லாம் எல்லாத்துட்டையும் பகிராமல் நம்பகத்தன்மையாக இருக்கிறவங்க மட்டும் பேசுங்க. ரொம்ப நீங்கள் எல்லாத்துட்டையும் சொல்லணுங்கிறலாம் அவசியமே இல்லை. ஸோ தேவையானவங்கிட்ட மட்டும் பேசுகிறது ரொம்ப நல்லது. அதே போல் பொறாமை கொண்டவர்களை எப்படி அடையாளம் காணலாம் அப்படின்னா உங்கள் வெற்றியை பாராட்டாமல் குறை கூறுவாங்க. எப்போ கூப்பிட்டு பேசினாலும் அல்லது உங்கள் முன்னேற்றத்தை பற்றி மகிழ்ச்சி அடைகிறாங்களா இல்லையாங்கிறது செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. யார்கிட்ட சொன்னாலும் உங்கள் முன்னேற்றம் மற்றவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கோசரம் முன்னேறக்கூடாதுங்க. உங்களோட முன்னேற்றம் வளர்ந்ததுக்கப்புறம் தெரிஞ்சால் போதும். ஸோ வளரும் போதே நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அடுத்த 12 நாட்களை பொறுத்த வரைக்கும் சில தாமதமான வேலைகளில் முன்னேற்றம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டெப்பாக முன்னேற இருக்கும். தொழிலில் புதிய தகவல் கிடைக்கலாம். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் குறையலாம். பண வரவு படிப்படியாக மேம்படலாம். அதே நேரத்தில் அவசர முடிவுகள், தேவையற்ற செலவுகள் மற்றும் கோபத்தை கட்டுப்படுத்தினா இந்த காலத்தை சிறப்பான காலமாக நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். இதில் முதல் 3 நாட்கள் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தொழில், பணம், குடும்பம் தொடர்பான விஷயங்களில் நிதானமாக செயல்பட்டால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. உடல் நலத்தில் சிறிது கவனமாக இருக்கணும். அடுத்ததில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. வேலை, தொழில், வருமானம் அல்லது குடும்பம் தொடர்பான சாதகமான மாற்றங்கள் தொடங்கலாம். மனதில் புதிய நம்பிக்கை உருவாகுங்க. அதே போல் ஒரு புதிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கும். தொழிலில் விரிவாக்கம் உண்டாகும். வேலை வாய்ப்பு அல்லது வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். சரியான வாய்ப்பை அடையாளம் கண்டு பயன்படுத்துவது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 10 to 12வது நாள் இருக்குது பார்த்திங்களா, அதில் அவசரமாக இல்லாமல் கொஞ்சம் யோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் நீண்ட கால நன்மையை தரும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய முதலீடு அல்லது தொழில் முடிவுகளை அனுபவம் உள்ளவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசித்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. யார்கிட்ட கேட்குறது அப்படின்லாம் பார்க்காதீங்க. கொஞ்சம் யோசித்து செயல்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க. தொழிலில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டம். சமீப காலமாக இருந்த மந்த நிலையெல்லாம் படிப்படியாக குறையும். உழைப்பிற்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய தொடங்கும். புதிய பொறுப்புகள் மற்றும் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதே போல் வேலை மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டங்க. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வேலை செஞ்சவங்களுக்கு புதிய நிறுவனங்கள்லேருந்து அழைப்புகள் பெறலாம். அவசரமான முடிவு எடுக்காமல் அனைத்து அம்சங்களையும் ஆராயுங்க. ஸோ எதுக்கும் துணிஞ்சு செயல்படுறத விட கொஞ்சம் யோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லதுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும்
கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வு அல்லது கூடுதல் பொறுப்பு ரெண்டில் ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேல் அதிகாரிகிட்ட கவனிக்க தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்களும் கவனிக்க ஆரம்பிப்பீங்க, அவங்க உங்களை நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பொறுப்புடன் செயல்பட்டால் பதவி உயர்வு உண்டு. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. சம்பள உயர்வுக்கு சாத்தியமான ஒரு காலகட்டங்க. வருமான உயர்வு குறித்து பேசுவாங்க. சாதகமாக உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்த அளவு கிடைக்குதான்னு தெரியாது, ஒரு 90% ரீச் பண்ணிடுவீங்க. உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் பயன்படுங்க. புதிய தொழில் தொடங்குறதுக்கான ஒரு காலம். சரியான திட்டமிடலும் முதலீடும் கணக்கிட்டு அதோட அனுபவம் உள்ளவங்ககிட்ட ஆலோசனையோடு தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. முழு ஆய்வு இல்லாமல் பெரிய முதலீடு செய்வதை தவிருங்க. அதே போல் வியாபாரத்தில் லாபம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, மெதுவாக இருந்த வியாபாரம் மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு திரும்பக்கூடிய வாய்ப்பு உண்டாகுது. பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வரலாம். புதிய வாடிக்கையாளர்களுக்கு சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைதுங்க. கூட்டாளிகளை தேர்வு செய்வது எப்படி அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நேர்மை, அனுபவம் மற்றும் நிதி ஒழுக்கம் உள்ளவங்களை மட்டுமே கூட்டாளியாக தேர்வு செய்யுங்க. வாய்மொழி ஒப்பந்தங்களை விட எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பண வரவை பொறுத்த வரைக்கும் எந்த வழியில் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான காலகட்டம். தொழில், சம்பளம், கமிஷன் இந்த மாதிரி நல்ல ஒரு கூடுதல் வருமானம் மூலமாக நிதிகள் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துங்கிறத பொறுத்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். எதிர்பாராத பணவரவு உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலருக்கு பழைய முதலீடுகள், நிலுவைத் தொகை அல்லது எதிர்பாராத வருமான வாய்ப்புகள்லாம் கிடைக்குங்க. அந்த பணத்தை திட்டமிட்டு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடன் சுமை குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருமானம் அதிகரிப்பதோட மூலமாக கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுது. வருமானம் கொஞ்சம் அதிகமாகுது, அதனால் கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகுது. முழு கடன் அடைப்பீங்களான்னு கேட்டால் ஸ்டெப்பாக அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற புதிய கடன்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. நிதி ஒழுக்கத்தை கடைபிடிப்பது ரொம்ப அவசியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சேமிப்பு அதிகரிக்குமான்னு கேட்டிங்கன்னா, சிறிய அளவிலான சேமிப்புகள் தொடர்ந்து செய்தால் எதிர்காலத்தில் கொஞ்சம் பெரிய நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான், சேமிப்பு முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி முதலீடு செய்ய நல்ல நேரமானு கேட்டால், அனைத்து முதலீடுகளையும் நிதானமாக ஆய்வு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக முதலீடுகளை இது பண்ணுங்கள். தவறுதலாக எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு மாட்டிக்காதீங்க. உடனடியாக பண முதலீடு செய்யாமல் கவனமாக இருங்க. பங்குச்சந்தை அல்லது முதலீட்டில் கவனமாக இருங்க. அனுபவம் இல்லாமல் அதிக ஆபத்துள்ள முதலீடுகளில் ஈடுபட வேண்டாம். நீண்டகால முதலீடு திட்டங்களை சிலருக்கு ஏற்றதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் செக் பண்ணிட்டு கொஞ்சம் போடுறது ரொம்ப நல்லதுங்க. திருமணத்தடை நீங்குமான்னு கேட்குறவங்களுக்கு, நீண்ட நாட்களாக இருந்த திருமணத்தடை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நல்ல நல்ல பேச்சுவார்த்தைகள் மூலமாக தொடங்கும். அதெல்லாம் அந்த தடையெல்லாம் நீங்கி அந்த நல்ல காரியங்கள் தொடங்கும். குடும்பத்தினரோட ஆதரவு கொஞ்சம் அதிகரிக்கும். ஸ்டெப் எடுக்காதவங்களாம் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிப்பான். திருமணமானவர்களுடைய குடும்ப நிலைன்னு பார்த்திங்கன்னா, கணவன் மனைவியிடையே இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் குறையுங்க. புரிதல் அதிகரிக்கும் காலமாக இருக்குது. விட்டு கொடுத்து நடந்தால் குடும்பத்தில் அமைதி நிலவும். கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் ஒருவர் மதித்து பேசுவது ரொம்ப நல்லது. கோபத்தை குறைப்பது மற்றும் குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்குவது ரொம்ப நல்லதுங்க. உறவை வலுப்படுத்தும். அதே போல் அன்பு, நம்பிக்கையும் அதிகரித்தா குடும்ப வாழ்க்கை மறுபடியும் மென்மேலும் வளர்ந்து வரும். அதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவே உங்களுக்கு சொல்லப்படுதுங்க. இன்னொன்று, இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்காரங்க ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயத்தையும் நான் சொல்ல கேட்டுக்கோங்க. காதல் வெற்றி பெறுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், பிரபல ஜோதிடருடைய நம்பர். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், ஃபோன் பண்ணி பாருங்கள். சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இது செட் ஆகுமா? உங்கள் ராசி நேரம் பிறந்த ஒரு தேதி சொன்னீங்க அப்படின்னா A to Z கம்ப்ளீட்டாக சொல்லிடுவாங்க. என்னென்ன இஷ்யூ இருக்கோ அத்தனையும் சொல்லிடுவாங்க. அதன் மூலமாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறது கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். அது வசியம் சம்மந்தப்படுது எல்லா விஷயமே சொல்லுவாங்க. அதே போல் மேஷராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் காதல் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டம். மனம் திருந்தி பேசினா தவறான புரிதல் கூட நீங்கும். அதே மாதிரி பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் 30% வாட்ச் இருக்குது. பரஸ்பர நம்பிக்கையை உருவாக்குறதுக்கான அவசியம் இந்த காலகட்டத்தில் உருவாக்குதுங்க. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருந்தவங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைதுங்க. மருத்துவ ஆலோசனையோடு இணைந்து மன நிம்மதியோடு இறை அன்போடையும் இறை நம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக குழந்தைக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாக போகுது. குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது. நிலம் வாங்கக்கூடிய நல்ல காலமாக மாறுது. சொத்து வாங்கிறதுக்கான ஒரு அடித்தளம் நீங்கள் போடுவீங்க, முடிவும் வரும். அதே மாதிரி புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் வருது. வாகன விபத்து எச்சரிக்கையாக கொஞ்சம் இருக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய நேரமாக இருக்குது. அதே போல் வாகன விபத்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக இல்லைனாலும் சின்ன இது இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்து இருந்துட்டீங்க அப்படின்னா போதுமானது. வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிக வேகம், தூக்கமின்மை, நிலை இல்லாமல் வாகனம் ஓட்டுறது, செல்ஃபோன் பயன்படுத்துவது போன்றவற்றெல்லாம் தவிர்க்கணும். போக்குவரத்து விதிகளை பின்பற்றுவது மிக முக்கியம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டால் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு இருக்குது.
அதேபோல் பயணமாவது போயிட்டு வருவீங்க. வெளிநாட்டு வேலை கிடைக்குமான்னு கேட்டால் திறமை மற்றும் அனுபவத்துக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்கும். ஆனால் அது வெளிநாடு அப்படிங்கிறது உங்களுடைய தசாபதியை பொறுத்து செக் பண்ணுறதுக்கான இதுதான் இருக்குது. கல்வியில் முன்னேற்றம் கிடைக்குதான்னு பார்த்தா மாணவர்களுக்கு கவனச்சிதறலை குறைத்து திட்டமிட்டு படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லப்படுது. போட்டித் தேர்வுகளில் வெற்றி இருக்கா அப்படின்னு கேட்டால் தொடர்ச்சியான முயற்சி மற்றும் ஒழுக்கமான பயிற்சி இருந்துச்சு அப்படின்னா வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் அதுக்கான காலகட்டம் கொஞ்சம் எடுக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. மாணவர்களுக்கு அதிர்ஷ்டமான காலம் தான். ஆசிரியர் வழிகாட்டுதல்படி முன்னேற்றத்தோடு நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா தலைவலி, ரத்த அழுத்தம், பிபிலாம் செக் பண்ணிக்கோங்க. உடல் சோர்வை செக் பண்ணிக்கோங்க. செரிமான கோளாறுகளை செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவர் அணுகி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி மன அழுத்தத்தை குறைப்பது எப்படி அப்படிங்கிறத நல்ல உடல் பயிற்சியோ இல்லை தூக்கமோ நல்ல தியானமோ இறை நம்பிக்கை வழிபாடோ ஏதோ பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். தூக்கமின்மை பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னா இரவு நேரத்தில் அதிக சிந்தனையை தவிர்த்து ஒழுக்கமாக கொஞ்சம் நல்லா தூங்கி எந்திரிச்சிங்க அப்படின்னா தூக்க பழக்கத்தை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. உடல் நல பிரச்சனை நீடிச்சு அப்படின்னா மருத்துவ ஆலோசனை பெறுவது ரொம்ப நல்லதுங்க. கந்திஷ்டி தாக்கம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன தடைகளோ இல்லை இந்த செய்வனை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்குது, எதிர்மறை சக்திகள்லாம் உங்களுக்கு எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் குலதெய்வ வழிபாடு இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதன் மூலமாக நீங்கள் வந்து பல நன்மைகள் அடையலாம். அதே போல் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வராதிங்கன்னா இந்த காலகட்டத்தில் போயிட்டு வாங்க. குலதெய்வத்தை தான் வணங்கினீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து தப்பிக்க முடியும் இந்த ராசிக்காரை பொறுத்த வரைக்கும். அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. எதிர்மறை சக்திகளை பற்றி நிறைய வந்து பயந்துட்டுருப்பீங்க. அவங்களாம் வந்து கண்டிப்பாக இறை நம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா எதிர்மறை சக்திகள் அதிகமாக பயன்படாது. எதிர்மறை சக்திகள் உங்களை எந்த விதத்துலையும் தாக்காது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிப்பது இருக்குதா அப்படின்னு கேட்டு வீட்டை அடிக்கடி சுத்தம் பண்ணி வைங்க. தினமும் விளக்கேற்றுவது ரொம்ப நல்லது. குடும்பத்தினர் ஒற்றுமையாக இருப்பது போன்ற மன நிம்மதியை வந்து நல்ல சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு நம்புங்க. தினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷராசிகள் தினமும் முருகபெருமான், சிவபெருமான் அல்லது ஆஞ்சநேயருடைய நாமங்களை பக்தியோடு ஜபிப்பது மன அமைதி அளிக்கும். பாரம்பரிய நம்பிக்கையின்படி அது உண்மை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வழிபட வேண்டிய தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஆதிக்கம் கொண்ட ராசி அப்படிங்கிறனால செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொண்ட ராசிங்கிறனால முருகபெருமான், சிவபெருமான், ஆஞ்சநேயர் தான். ஸோ அதை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. குலதெய்வ வழிபாட்டின்படி முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு குடும்ப ஒற்றுமை, மன நிம்மதி மற்றும் ஆன்மீக நிறைய வந்து அது அளிக்கும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. தரிசிக்க வேண்டிய கோயில்கள் பார்த்தீங்கன்னா முருக திருத்தலங்களை தரிசிக்கிறது, சிவன் கோயில் தரிசிக்கிறது, ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான கோயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் அவரவர் குலதெய்வம் தான் அதிர்ஷ்டம். அது இல்லாமல் உங்களுக்கு முருகபெருமான் வந்து ஒரு ஆப்டான கடவுளாக இருந்தால் நீங்கள் வணங்கலாம், ரொம்ப நல்லது. அதிர்ஷ்டமான தெய்வ அருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகபெருமான அருள், சிவபெருமான அருள், குலதெய்வத்தினுடைய அருள் அவங்களுக்கு ரொம்ப மேட்ச் ஆகும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, இளஞ்சிவப்பு, செங்காவி அப்படின்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதிர்ஷ்டமான ஆடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கலரில் சிவப்பு ஆடையெல்லாம் அணிஞ்சிங்க, இல்லை வெள்ளை நிற ஆடைகள் இல்லை மஞ்சள் நிற ஆடைகள்லாம் ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க. அதிர்ஷ்டமான ரத்தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபுகளின்படி மேஷராசிகளுக்கு சிவப்பு பாலம் ரொம்ப நல்லது. ஆனால் ரத்தினங்கள் அணிவதற்கு முன்னாடி ஜோதிட ரீதியாகவும் ஆலோசனை பெறுவது ரொம்ப நல்லதுங்க. அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9, 18 போன்ற எண்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு மரபுப்படி நல்லாயிருக்கும். அதிர்ஷ்டமான நாள் செவ்வாய்க்கிழமை தான், மற்றபடி ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அதிர்ஷ்டமான நேரம் பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் மன அமைதியோடு முக்கியமாக பணிகளை தொடங்குனீங்க அப்படின்னா ரொம்ப நேரமாக இருக்குங்க, நல்லதாக இருக்கும். அதிர்ஷ்டமான திசை அப்படின்னா கிழக்கு மற்றும் தெற்கு திசையில் சில பாரம்பரிய ஜோதிட கருத்துக்களின்படி இந்த ரெண்டின் மூலமாக அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகுதுங்க. அதிர்ஷ்டமான மலர் செம்பருத்தி, அரளி போன்றவெல்லாம் அதிர்ஷ்டமான மலருங்க. அதிர்ஷ்டமான மரம் அரச மரம், வில்வ மரம் ரொம்ப உங்களுக்கு அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டமான உணவு சத்தான வீட்டில் சமைத்த உணவு தான் உங்களுக்கு என்னைக்காக இருந்தாலும் நல்லதுங்க. இந்த மாதத்தில் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னா அவசர முடிவுகளை தவிர்த்துக்கோங்க, தேவையற்ற கோபத்தை தவிர்த்துக்கோங்க, அதிக செலவுகளை தவிர்த்துக்கோங்க, பிறர் எளிதில் நம்புவதை தவிர்த்துக்கோங்க, சட்ட ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்திடுவதை தவிர்த்துக்கோங்க. குடும்பத்துக்கு தேவையான வாக்குவாதங்கள், தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்வதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதம் அமைதியாகவும் முன்னேற்றத்துக்காகவும் அமையக்கூடிய மாதமாக அமையும். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நல்ல காலம் தான். உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணால் தான் மீதி எல்லாமே சொல்ல முடியும். கீழே நம்பருக்கு உங்களுக்கு வேணும்னா ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம். வேறு ஏதாவது கருத்துக்கள் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நம்ம சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.